நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் மழையால் வீடு இடிந்து விழுந்து ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. மழையால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் மழையால் வீடு இடிந்து விழுந்து ஒருவர் பலியாகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. எந்த பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஸ்ரீராம், திருநெல்வேலி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள், அனைத்து இடங்களிலுமே தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் 24 மணி நேரமாக இந்த மழை அப்படிங்கிறது நீடிக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தொடர் மழை காரணமாக பழைய வீடுகள் இடிய துவங்கி இருக்கிறது. நேற்றைக்கு அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு வீடு பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக அதில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிலையில திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் சாலையில புதுப்பேட்டை தெரு அருகே ஒரு வீடு இடிந்து ஒருத்தருக்கு அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி சிவகுமார் என்ற 57 வயது நபர் உயிரிழந்திருக்கிறார். இடிபாடுகளுடன் சிக்கியதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்மழை காரணமாக பழைய வீடுகள் பொதுமி, அதாவது கண்ணீரில் பொதுமி இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். வேற யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சிவமணி? அந்த பகுதியில என்ன ஒரு நிலவரம் இருக்கு? நிச்சயமாக தற்போது வரைக்கும் பாளையங்கோட்டையில் ஒரு வீடு இடிந்த தகவல் மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில அந்த வீட்டை சார்ந்த ஒரு நபர் சிவகுமார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அதில் நல்வாய்ப்பாக மற்ற யாருக்கும் வீட்டை சார்ந்த 5 பேர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில மற்றவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. அந்த உயிரிழந்த அவர் மட்டுமே வீட்டில் இருந்த நிலையில அந்த வீடினுடைய சுவர் இடிந்து விழுந்து அந்த செடிபாடுகளுக்கு இடையே சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். அதிலிருந்து அவரை மீட்க முடியாத நிலையில அவர் உயிரிழந்திருக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழை நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. சாதாரண வீடாக இருக்கக்கூடிய பழைய வீடாக இருந்த நிலையில அந்த வீட்டினுடைய சுவர் இடிந்ததில் அவர் உயிரிழந்திருக்கிறார். மற்ற சேத விவரங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில மழை சற்று வெறித்தால் கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். ஸ்ரீராம், வீடு இடிந்து விழுந்து ஒருவர் பலியாகி இருக்கிறார். அது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.